நடிகை சமந்தாவின் தந்தை மாரடைப்பால் காலமானாருங்க. மனம் உடைந்த சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில உடைந்த இதய இமோஜியுடன் நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை அப்பா என்று எழுதியிருக்காருங்க. சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சமந்தா தன்னுடைய தந்தை ஜோசப்புடனான தனது பிணைப்பை பற்றி பேசியுள்ளாருங்க. சமந்தா தான் புத்திசாலி மற்றும் போதுமானவள் நல்லவர் இல்லை என்று அவருடைய தந்தை உணர்ந்த கட்டத்தை நினைவு கூர்ந்துள்ளாருங்க. யூடியூப் சேனல்ல அவர் அளித்த பேட்டியில், என் வாழ்நாள் முழுவதும் சரிபார்ப்புக்காக நான் போராட வேண்டியிருந்தது. என் தந்தை ஒரு விதமானவர். சமந்தாவின் வாழ்க்கையில் தந்தை ஜோசப் பிரபு, தாய் நினெட் பிரபு இருவரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். சமீபத்துல நேர்காணல்ல கூட அவர் தன்னுடைய தந்தையின் வளர்ப்பு முறை பற்றி சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காருங்க. சமந்தா அவரது அப்பாவுக்கு இடையே இருந்த சிக்கல் குறித்தும் அவர் பேசியிருந்தார். பல நேரங்களில் என்னை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டது என்னுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் வேண்டும். சிறுமியாக நான் இருக்க வேண்டிய சூழலை உருவாக்கியது. என்னுடைய தந்தை பெரும்பாலான இந்திய பெற்றோர்களின் மனம் கொண்டவர். பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று குழந்தைகளால் செய்யக்கூடிய செயல்களையும் செய்ய விட மாட்டார்கள். ஒருமுறை அப்பா என்னிடம், நீ அவ்வளவு ஸ்மார்ட் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இது இந்திய பெற்றோர்களுக்கு இருக்கும் மனநிலை. இதனாலேயே வெகு காலத்திற்கு ஐ எம் நாட் ஸ்மார்ட் அண்ட் ஐ எம் நாட் குட் எனஃப் என நினைத்திருந்தேன் என்று அவர் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா சமந்தாவிடம், நீ அவ்வளவு புத்திசாலி இல்லை, இதுதான் இந்திய கல்வியின் தரநிலை, அதனால் கூட நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க. நீங்கள் ஒரு குழந்தையிடம் அப்படி சொன்னால், நான் புத்திசாலி இல்லை, போதுமானவன நல்லவர் இல்லை என்று நான் நீண்ட காலமாக நம்பினேன். கரண் ஜோஹருடன் ஒரு உரையாடலின் போது சமந்தா தனது குடும்பத்தில் போதுமான பணம் இல்லாததால் தனது நடிப்பு வாழ்க்கையை ஆரம்பத்தில் தொடங்குவது பற்றி பேசினாருங்க. வீட்டில் விஷயங்கள் கடினமாக இருந்ததால் தான் வேறு வழி இல்லை. மேற்கொண்டு படிக்க என்னிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இல்லை, இனிமேல் உங்கள் கடன் என்னால் செலுத்த முடியாது என்று என் தந்தை கூறியது என் வாழ்க்கையை மாற்றியது. அவர் நோ ஐ கான்ட் பே யுவர் லோன்ஸ் என்று சொன்னது என்னுடைய வாழ்க்கையை இப்போ மாற்றியதுங்க. பிரபலத்திலிருந்து விலகி என்ற ஜோசப் விவாகரத்திற்கு பிறகு சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவின் திருமணத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு பதிலளித்தார். ஃபேஸ்புக்ல நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கதை இருந்தது, அது இப்போ இல்லை. எனவே ஒரு புதிய கதை மற்றும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், உங்கள் அனைத்து உணர்வுகளுக்கும் நன்றி. ஆம், உணர்ச்சிகளை கடக்க நான் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கின்றேன். உணர்வுகளுடன் உட்காருவதும் குழப்பம் அடைவதற்கும் வாழ்க்கை மிகவும் குறுகியது என சமந்தா தெரிவித்தார். அவங்க அப்பாவுடைய இழப்பு அவங்கள மிகவும் பாதிச்சிருக்குங்க. இந்த நேரம் கடவுள் அவங்களுக்கு ஆறுதலா இருப்பார். யாருக்கெல்லாம் சமந்தாவை பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.